இன்றைய தலைப்புச் செய்திகள். நடிகர் விஜயின் பாதுகாப்பில் குளறுபடி. அமித்ஷாவுக்கு பிறந்த அவசர கடிதம். தமிழக அரசியலில் தற்போது ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பில் பெரும் குறைபாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு முக்கிய கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை, பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் பகுதிகளில் அவர் சமீபத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் இந்த பிரச்சாரங்களின் போது தமிழக காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை தேவக முன்வைத்துள்ளது. அமித்ஷாவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம். விஜய்க்கு தற்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு வளையத்தில் உள்ள முக்கிய நபருக்கு வழங்கப்பட வேண்டிய விஐபி கான்வே மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை தமிழக போலீசார் முறையாக பின்பற்றவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தேவக கடிதம் எழுதியுள்ளது. பாதுகாப்பு மீறல்கள் குறித்த புகார்கள். பெரம்பூரிலிருந்து கொளத்தூர் செல்லும் வழியில் போலீஸ் பாதுகாப்பு மிக குறைவாக இருந்ததாகவும் இதனால் விஜயின் பாதுகாப்பில் சமரசம் செய்யப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளிவாக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டம் போதிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலேயே ரத்து செய்யப்பட்டு விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு விதிமுறைகளின்படி ஒய் பிரிவு பாதுகாப்பில் உள்ள ஒரு விஐபியை சுற்றி 10 மீட்டர் தொலைவிற்கு பிறகே தொண்டர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் விஜயின் வாகனத்திற்கு அருகிலே தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும் இது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்ததாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திட்டமிட்ட இடையூறுகளா? மேலும் விஜய் பிரச்சாரம் செய்ய இடங்களில் பெரிய பேருந்துகளை நிறுத்தி வைத்து போலீசார் வேண்டுமென்றே இடையூறு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதம் எழுதப்பட்ட நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் விஜய் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்போதைய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேவக அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக அரசியலில் இந்த விவகாரம் தற்போது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.